Praise the Lord, everyone. Thank you so much for joining. இந்த ஈவினிங்ல உங்க டைம் எடுத்து ஆண்டவருக்காக நீங்க ஜாயின் பண்ணதுக்காக thank you so much. And let us start today with prayer. எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த சாயங்கால வேலையில கூட கர்த்தாவே அப்பா, நாங்க உங்க பிள்ளைகளாக கர்த்தாவே எங்க கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, நீங்க எங்க கிட்ட பேசுங்க ராஜா, நாங்க கேட்கிறோம். அப்பா, நாங்க எப்படி விசுவாசத்துல வளரணும், உங்ககிட்ட எப்படி க்ளோஸா வளரணும்னு எங்களுக்கு நீங்க கத்துத்தாங்க சுவாமி. எங்க மூலியமாக கர்த்தாவே அப்பா, நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக கர்த்தாவே நீங்க கொண்டு வாங்க ராஜா. ஏசப்பா, நாங்க இன்னும் உங்ககிட்ட க்ளோஸா வளர்ந்து எங்க பர்பஸை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கர்த்தாவே அதை பெர்ஃபெக்டா ஃபுல்ஃபில் பண்ணி உங்ககிட்ட இருந்து கர்த்தாவே when you come back Lord Jesus in your glory, help us to receive the crown of life from you and the name good and faithful servant from you Lord Jesus. அப்பா, நீங்க எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இன்னைக்கு என்னென்ன தேவைகளோட என்னென்ன விசுவாசத்தோட கர்த்தாவே உங்க பிள்ளைகள் வந்திருக்காங்களோ சுவாமி அப்பா, அவங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துற மாதிரி கர்த்தாவே நீங்க அவங்க கிட்ட நீங்க பேச போறீங்க, அதை நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா, அதே மாதிரி கர்த்தாவே அவங்களோட தேவைகளை நீங்க சந்திக்க போறீங்க, அவங்களுக்கு விடுதலைகளை தர போறீங்கப்பா. நாங்க உங்களை இன்வைட் பண்றோம் சுவாமி அப்பா. நீங்க முற்றிலுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. மீதியான நேரத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மீட்பு இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். So once again, thank you so much everyone for joining. நீங்க எல்லாருமே உங்களோட வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் டர்ன் ஆன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், because so that we can all be even more interactive. So உங்க வீடியோஸை டர்ன் ஆன் பண்ணா it will be even better. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஆண்டவரை பாடி துதிக்க போறோம். ஸோ it does not matter where you are, because we don't need a proper place or anything like that to worship the Lord. Wherever we are, we can worship God, because Jesus is with us. He is living with us. And உயிர்த்தெழுந்த இயேசுராஜனாக நம்ம கூட இயேசுப்பா இருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து வர்ஷிப் பண்ணலாம். அண்ட் ஸோ நீங்க வந்துட்டு உங்க வீட்ல இருந்தாலும் சரி, நீங்க வெளியே ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல இருந்தாலும் சரி, wherever you are, open your heart and worship, because when we worship in spirit and truth, it works miracles. It moves so many things in our life. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம ஹோலி ஸ்பிரிட் வெல்கம் பண்ணி let us all worship our Lord and Savior Jesus Christ together. ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே வந்துட்டு லிரிக்ஸ் வந்துட்டு ஸ்கிரீன்ல தெரியும். ஸோ டூ எப் ஸோ லிரிக்ஸை பார்த்து நீங்க வந்துட்டு எங்க எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கலாம். ஆவியே இறங்கிடுமே, ஆவியே இறங்கிடுமே, இறங்கி நிரப்பிடுமே, இறங்கி நிரப்பிடுமே. என் பாதையெல்லாம் நீர் நடத்தும், என் தேவையெல்லாம் நீர் சந்தியும், என் பாதையெல்லாம் நீர் நடத்தும், என் தேவையெல்லாம் நீர் சந்தியும். உம் பிள்ளை என்னை மாற்றி நீரே, என் வல்ல தகப்பனே. ஓம் பிள்ளையா என்னை மாற்றி நீரே, என் வல்ல தகப்பனே. ஆவியே இறங்கிடுமே, ஆவியே இறங்கிடுமே, இறங்கி என்னை நிரப்பிடுமே, இறங்கி என்னை நிரப்பிடுமே.
தேங்க்யூ ஃபாதர் காட் அப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா உமது பரிசுத்த ஆவியினால ஏசப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்க அப்பா. உமது பரிசுத்த ஆவியின் வரங்கள்னாலையும் கனிகள்னாலையும் வல்லமைனாலையும் கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்புங்க சுவாமி. அப்பா எங்க கிட்ட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ராஜா. அப்போ உண்மை பாடி துதிக்கும் போது கர்த்தாவே உமது அபிஷேகத்தினால எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. நீங்க எங்க கூட இருக்கீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக அப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உண்மையாக இருக்கிறது. அண்ட் இந்த உலகத்துல உள்ள எல்லா காரியங்களும் அழிந்தாலுமே அவருடைய கிருபை என்றும் நிரந்தரமாக இருக்கிறது. அண்ட் நமக்காக அவரோட கிருபையினால ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்து அவரோட லைஃபே நமக்காக கொடுத்தாரு. அவர் வந்துட்டு ரத்தத்தை சிந்தி நமக்காக மறிச்சு இன்னைக்கு உயிர் தெளிந்த தேவனாக நம்ம கூட இருக்காரு. சோ அந்த கிருபையை வந்துட்டு நம்ம எல்லாரும் பாடி இப்போ துதிக்கலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தத்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தத்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தேவன் நமக்கு, சத்துரு சோதனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதான தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதான தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுன்னு? நம்மளுடைய ஏசப்பாவால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. வசனம் சொல்லுது, நம்ம விசுவாசத்தால எதை கேட்டாலும் ஆண்டவர் சித்தத்தின்படி கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா அதை நமக்கு அருளி செய்வார். அண்ட் நம்மளோட எபிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு டஸ் நாட் மேட்டர். ஆண்டவரோட மகிமையும் ஆண்டவரோட வல்லமையும் ஆண்டவரோட பவர் மட்டும்தான் இட் மேட்டர்ஸ். ஸோ அவருடைய பவர்னால நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு.
And because of his power, he is able to turn all your impossibilities into possibilities through his greatness and power. நம்மளுடைய இயேசுப்பா தான் இந்த உலகத்தையே படைத்த தேவன். சோ அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாரும் அதை விசுவாசிச்சு உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லைன்ற பாட்டை எல்லாம் சேர்ந்து பாடலாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எஸ் ஃபாதர் காட். அப்பா இந்த வேலையில கூட சுவாமி அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. அப்பா பிதாவே, எந்த விதமான பாவமா இருந்தாலும் சரி கர்த்தாவே, எந்த விதமான ஒரு அடிக்ஷனா இருந்தாலும் சரி கர்த்தாவே அப்பா, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்பா, அதுல இருந்து விடுவிக்க நீங்க வல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. ஏன்னா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. அப்பா பிதாவே, எங்களோடு கர்த்தாவே அப்பா வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்க மத்தியில உலாவுவதை கர்த்தாவே விரும்புகிற தேவனாக நீங்க இருக்கிறீங்க சுவாமி. அப்பா பிதாவே, நீங்க கர்த்தாவே எங்க கூட கர்த்தாவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்ன்றதுக்காக கர்த்தாவே, நாங்க உங்க கூட இட்டர்னிட்டியை ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஏசப்பா எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து உமது உயிரையே எங்களுக்காக கொடுத்து உமது ரத்தத்தை சிந்தி எங்களை நீங்க மீட்டு கொண்டு எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா அந்த விசுவாசத்தை கர்த்தாவே அப்பா
உமது ரத்தத்தினால கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் நீங்க கழுவுங்க ராஜா. அப்பா பிதாவே, நாங்க கர்த்தாவே உமது பரிசுத்தத்துக்குள்ளாக கர்த்தாவே அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. அதுக்காக நன்றி அப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நீங்க உமது ரத்தத்தினால நீங்க மீட்டெடுத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் கர்த்தாவே அந்த ஸ்லாக்கியத்தை எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களுக்காக கர்த்தாவே யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீங்க இருக்கிறீங்க சுவாமி. எங்களுக்கு குறித்த எல்லா காரியத்தையும் கர்த்தாவே நீங்க நிறைவேற்றி தருகிற எங்களுடைய அப்பாவாக நீங்க இருக்கிறீங்க சுவாமி. அப்பா நீங்க எங்களை கர்த்தாவே பொறுப்பேற்றுக் கொள்ளும் அப்பா. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட இந்த இந்த டைமை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா? நம்ம இப்போ ஜெபிக்கும் போது நமக்கு இருக்க எந்த ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், நமக்கு இருக்க எந்த தேவையா இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு சுகம் வேணுமா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட இப்போ ஆண்டவர் சமூகத்துல கொடுத்து நம்ம இன்னைக்கு விசுவாசிக்க போறோம். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அண்ட் நமக்காக நம்மளால கூடாத காரியம், நம்ம பலத்தினால கூடாத காரியம், நம்மளோட ஞானத்தினால கூடாத காரியம் ஆண்டவர் வந்துட்டு நமக்காக செய்து முடிக்க போகிறாருன்றத விசுவாசிப்போமா? ஏன்னா ஏசப்பாவால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ நம்ம அதை விசுவாசிச்சு இந்த நேரத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்னென்ன மைண்ட்ல ஓடுதோ, வாட் எவர் இட் இஸ், நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடலாமா? இப்ப கொடுத்து நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடலாமா? ஆண்டவரே அப்பா, நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுவாமி, எங்க மைண்ட்ல இருக்க அந்த தேவையா இருக்கட்டும், அந்த ப்ராப்ளமா இருக்கட்டும், அப்பா அந்த பலவீனமா இருக்கட்டும் கர்த்தாவே, அப்பா வாட் எவர் இட் இஸ் ஃபாதர் காட், we are giving it to you Lord Jesus. அப்பா வாட் எவர் impossibilities that we have in our life, we are giving it to you, because with you Lord Jesus we believe that all things are possible. அப்பா we believe that அப்பா இந்த உலகத்துல இருக்கவங்க எப்படி வேணா கர்த்தாவே ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷனா அதை டிஃபைன் பண்ணட்டும் அப்பா. ஆனா உங்ககிட்ட இம்பாசிபிள்ன்றது கர்த்தாவே உங்ககிட்ட கிடையாது சுவாமி. ஏன்னா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. எங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே அப்பா அந்த இம்பாசிபிள் சுச்சுவேஷனை பாசிபிள் சுச்சுவேஷனாக மாத்தி ஒரு அற்புதத்தை நீங்க ஒவ்வொருத்தருக்கும் செய்ய போறீங்க கர்த்தாவே. நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க அந்த காரியத்தை உமது கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் சுவாமி. அப்பா நீங்க எங்களுக்கு அந்த அற்புதத்தை செஞ்சுட்டீங்க அப்பா. அப்பா இதை ஏசப்பா தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க கர்த்தாவே. அப்பா அந்த அற்புதத்துக்காக கர்த்தாவே நாங்க எந்த விதத்திலையும் கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது சுவாமி. ஏன்னா அந்த அற்புதத்தை உங்களால மாத்திரமே செய்ய முடியும் சுவாமி. அண்ட் அந்த அற்புதத்தை ஏசப்பா நீங்க எங்களுக்காக செஞ்சுட்டீங்க. அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீங்க எங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ கர்த்தாவே நீங்க கர்த்தாவே நிறைவேற்றி தந்துட்டீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா பிதாவே எங்க கிட்ட நீங்க பேசிட்டீங்க. அதுக்காக நன்றி. எங்களுக்கு அந்த பதில கொடுத்துட்டீங்க. அதுக்காக நன்றி. எங்களுக்கு அந்த அட்வைஸை கொடுத்துட்டீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு அந்த ஜாப் கொடுத்துட்டீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு அந்த காலேஜ் அட்மிஷனை கொடுத்துட்டீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு அந்த குட் மார்க்ஸ் நீங்க தந்துட்டீங்க. அதுக்காக நன்றி. எங்களுக்கு அந்த ஜாப் ப்ரொமோஷன் நீங்க தந்துட்டீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு அந்த ஏசப்பா அந்த பலவீனத்தை நீக்கி போட்டு கர்த்தாவே கம்ப்ளீட்டான சுகத்தை நீங்க தந்துட்டீங்க. அதுக்காக நன்றி அப்பா. எங்க பயங்களை நீக்கி போட்டு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான விடுதலையை தந்துட்டீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களோட வரிசை நீங்க நீக்கி போட்டு எங்களுக்கு கம்ப்ளீட்டான சமாதானத்தை தந்துட்டீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களோட தேவையை கர்த்தாவே நீங்க சந்திச்சிட்டீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. எங்க கடனை கர்த்தாவே நீங்க அற்புத விதமாக நீங்க அடைச்சிட்டீங்க. அதுக்காக நன்றி சுவாமி. அப்பா எங்களுக்கு இருக்க கர்த்தாவே டிப்ரெஷன் நீங்க முற்றிலுமாக நீக்கி போட்டு உமது சந்தோஷத்தினாலும் உமது ஜாயினால எங்க வாழ்க்கையை நீங்க நிரப்பிட்டீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா எங்க சோர்வுகளை நீங்க நீக்கி போட்டு கர்த்தாவே உமது உற்சாகத்தினால கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பி ஆசீர்வதிச்சிட்டீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா இன்றைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எந்த காரியத்தை கர்த்தாவே உமது கருத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்திருக்கோமோ சுவாமி, அப்பா பிதாவே நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த காரியத்துல நீங்க ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீங்க செஞ்சுட்டீங்க. நாங்க அதை விசுவாசிச்சு உமக்கு தேங்க்யூ சொல்றோம். எங்களுக்கு தேங்க்யூ சுவாமி. அப்பா எங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து முடிச்சிட்டீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா இந்த அற்புதம் இந்த காரியம் கர்த்தரால மாத்திரமே கூடும் அப்பா. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டீங்க. நாங்க நினைப்பதற்கும் நாங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக கர்த்தாவே அந்த அற்புதத்தை எங்களுக்கு நீங்க செஞ்சுட்டீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ சோ மச் ஏசப்பா. அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த பாவத்தை நீங்க நீக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க அப்பா. அதுக்காக நன்றி. அந்த அடிக்ஷனை நீங்க நீக்கிட்டீங்க. எங்களுக்கு அந்த விடுதலை கொடுத்துட்டீங்க. அதுக்காக நன்றி. இனிமேல் கர்த்தாவே அப்பா இந்த மாதிரி எந்த போராட்டங்களும் எங்களை அண்ட போவதே இல்லை. ஏன்னா ஏசு ராஜன் எங்களுடைய அப்பா எங்களுக்காக அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டார், அதை பாதுகாத்துட்டார், அதை முற்றிலுமாக டேக் கேர் பண்ணிக்கிட்டார், எங்களுக்கு அதை கொடுத்துட்டார். நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா அதுக்காக நன்றி கர்த்தாவே. உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. உங்களுக்காக சாட்சிகளா நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நிக்கிறதுக்கு
நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா, we are your chosen instruments, a holy priesthood அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. we are your chosen people அப்பா. 2 பீட்டர்ல நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்பா நாங்க எல்லாம் கர்த்தாவே அப்பா we are your chosen people அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்பா அதன்படி நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இங்க இருக்க நாங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே we are all chosen Lord Jesus for a special purpose which only we can fulfill Lord Jesus. அந்த purpose நாங்க பெர்ஃபெக்ட்டா ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய போறீங்க கர்த்தாவே. எங்களுக்கு நீங்க கத்து தாங்க கர்த்தாவே. அந்த ஞானத்தை தாங்க சுவாமி. அப்பா எங்க மூலியமாக நீங்க செயல்படுங்க ராஜா. நீங்க செயல்படுங்க கர்த்தாவே. உமது திட்டம் எங்க மூலியமாக நிறைவேறட்டும் ராஜா. நீர் செயல்படும் சுவாமி. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்க மாறப்போவதற்காக நன்றி அப்பா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளை அப்பா. எங்களை பார்க்கும்போது நீங்க எனக்கு பிரியமுள்ள மகள், எனக்கு பிரியமுள்ள மகன் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து நீங்க சொல்ற அளவுக்கு கர்த்தாவே அப்பா நாங்க உமக்கு பிரியமுள்ள காரியங்களை செஞ்சு உமது நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எங்க கூட இருங்கப்பா. அப்பா எங்க கூட வாங்க சுவாமி. அப்பா இன்னைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சிட்டீங்க ஏசப்பா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக எங்களை மாத்திட்டீங்க சுவாமி. அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க கர்த்தாவே எங்களுக்கு எல்லா அற்புதத்தையும் நடத்தி தர போறீங்கப்பா. நீங்க இந்த அகிலத்தையே படைத்த தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. எல்லாத்தையும் ஆள்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அப்போ உங்க கண்ட்ரோலை விட்டு கர்த்தாவே எதுவுமே நடக்க முடியாது சுவாமி. எவ்ரிதிங் இஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். எங்களுக்காக கர்த்தாவே அப்பா நீங்க எதை வேணா மாத்த முடியும் சுவாமி. அப்பா அப்பா உமது ஜனங்கள் கர்த்தாவே அப்பா மன்னா கேட்டப்போ கர்த்தாவே வானத்துல இருந்து கர்த்தாவே ஏஞ்சல் சாப்பிடுற ஃபுட்டை கர்த்தாவே யூ ரெயின் டவுன் மன்னா ஃபார் யோர் பீப்புள் லார்ட் ஜீசஸ். யூ கேவ் தம் குவேல் லார்ட் ஜீசஸ். யூ கேவ் தம் வாட்டர் லார்ட் ஜீசஸ். அப்பா அதே போல கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீங்க சந்திக்க போறீங்க கர்த்தாவே. எங்களுக்காக உங்க பிள்ளைங்களா நாங்க இன்னைக்கு கேட்ட விஷயத்த கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்கப்பா. அதுக்காக தேங்க்யூ ஏசப்பா. நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, அதுக்காக தேங்க்யூ ஏசப்பா. அதே மாதிரி கர்த்தாவே உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்கன்றத கர்த்தாவே நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க கர்த்தாவே உங்க பிள்ளைகளுக்காக சூரியனை நிறுத்தி வச்சீங்கப்பா. அந்த மாதிரி கர்த்தாவே உங்களால கூடாத காரியம் எதுவுமே இல்லை கர்த்தாவே. உங்க பிள்ளைங்களுக்காக கர்த்தாவே நீங்க இயற்கையை மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா அது போல கர்த்தாவே அப்பா எங்களுக்கு இன்னைக்கு கர்த்தாவே ஒரு அற்புதத்தை நீங்க செஞ்சுட்டீங்க கர்த்தாவே அப்பா. எல்லாருடைய டெசிஷன்ஸ் எல்லாருடைய அப்பா ராஜாக்களோட இருதயம் கர்த்தாவே அப்போ உமது கண்ட்ரோல்ல இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அப்பா உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தாவே அப்பா அப்பா எஸ்தர் ராணி போய் பேசும்போது கர்த்தாவே அந்த ராஜாவோட இருதயத்தை நீங்க மாத்தி தந்தீங்க சுவாமி. அப்பா அது போல கர்த்தாவே தானியேல் ஜெபிக்கும் போது சுவாமி அப்பா அப்பா அந்த லயனோட வாயை நீங்க கட்டி போட்டீங்க ராஜா. அதே போல கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி ஒரு அற்புதத்தை நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏன்னா உங்க பிள்ளைகளுக்காக யூ வில் மூவ் ஃபார் யோர் சில்ட்ரன் லார்ட் ஜீசஸ். we are your children அப்பா. we are your chosen vessels Lord Jesus. எங்களுக்காக கர்த்தாவே நீங்க செய்வீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே நீங்க அகிலத்தை ஆள்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அகிலத்தை ஆள்பவர், மரணத்தை ஜெயித்தவர், உம்மை நாங்க பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. அப்பா எங்களுக்காக கர்த்தாவே நீங்க மரணத்தை ஜெயித்து உயிர் தெளிந்த இயேசு ராஜனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்க பாடுகள் எல்லாத்தையும் கர்த்தாவே நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க கர்த்தாவே. நாங்க உமக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும், பாவம் இல்லாம இருக்கணும், எங்க பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக கர்த்தாவே, உங்க கூட இட்டர்னிட்டியை ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக கர்த்தாவே, உமது அன்புனால கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க மீட்டு கொண்டீங்க கர்த்தாவே. அப்போ உமது பாடியில உள்ள கர்த்தாவே அப்போ ஒவ்வொரு பார்ட்டும் கர்த்தாவே அவ்வளோ வேதனையை அனுபவிச்சது சுவாமி. அப்பா எல்லாம் எங்க மேல உள்ள அன்புக்காக கர்த்தாவே. while we were still sinners you died for us Lord Jesus. அப்பா நாங்க பாவிகளா இருக்கும் போதே கர்த்தாவே எங்களுக்காக நீங்க உயிரையே கொடுத்தீங்க சுவாமி. உமது ரத்தத்தினால கர்த்தாவே எங்களை மீட்டு கொண்டீங்க கர்த்தாவே. எங்களை மன்னிச்சீங்க ராஜா. அதுக்காக நன்றி கர்த்தாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அகிலத்தை ஆள்பவர், மரணத்தை ஜெயித்தவர், உம்மை நான் பணிந்து வணங்கணுமே. ஓ அகிலத்தை ஆள்பவர், மரணத்தை ஜெயித்தவர், உம்மை நான் பணிந்து வணங்கணுமே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மையே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் இயேசுவே. அல்லேலூயா,
ஹல்லேலூயா ஆராதிப்பேன் உம்மையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிப்பேன் உம்மையே. நேசிக்கிறவங்கள கர்த்தாவே அப்பா, தேங்க்யூ ஃபாதர் காட் அப்பா. நாங்க கர்த்தாவே அப்பா, வாழ்நாள் எல்லாம் கர்த்தாவே உமது அன்புக்காகவும் உமது மகிமைக்காகவும் உமது மேன்மைக்காகவும் ராஜா உங்களை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தாவே கிருபை செய்யுங்க சுவாமி. உங்களை கர்த்தாவே நாங்க கர்த்தாவே பற்றி கொள்றதுக்கு கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. உமது பிள்ளைகளாக எப்பொழுதும் நாங்க இருந்து உமக்கு சாட்சியாக நாங்க வாழ கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. உமது வருகையில நாங்க ஒவ்வொருத்தரும் காணப்பட நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கென்று கர்த்தாவே நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்புகளாக நாங்க வழி நடத்த நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, இன்னைக்கு கூட கர்த்தாவே உங்க வேதத்துல இருந்து நீங்க எங்க கிட்ட பேசுங்க ராஜா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கர்த்தாவே. அப்பா, நாங்க எதுக்குமே பாத்திரனே அல்ல சுவாமி. அப்பா, நீர் மாத்திரமே கர்த்தாவே பெரியவராக இருக்கிறீங்க சுவாமி. உமக்கு மாத்திரமே கர்த்தாவே எல்லா துதிகன மகிமையும் கர்த்தாவே நாங்க செலுத்துகிறோம் அப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க சுவாமி. அப்பா, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் சுவாமி. எங்க மூலியமாக நீங்க செயல்படுங்க ராஜா. அப்பா, எங்க கிட்ட பேசுங்க கர்த்தாவே. அப்பா, எங்களோட மன கண்களை நீங்க திறந்துருங்க ஏசப்பா. உங்களோட வசனத்தின் மூலியமாக கர்த்தாவே நீங்க எங்க கிட்ட பேசும்போது எங்க இருதயத்துல கர்த்தாவே உமது சத்தத்தை நாங்க கேட்டு புரிந்து கொள்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா பிதாவே, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பெரிய ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஓகே. So இன்னைக்கு வந்துட்டு before we go into the message, I would once more request you all to turn on your videos so that we can all be more interactive. நம்ம எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க போறோம். ஸோ நம்ம எல்லாரும் இந்த வேலையில வந்துட்டு நம்ம மைண்ட்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம முற்றிலுமாக ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏன்னா நம்ம மைண்ட் வந்துட்டு எப்போ ஃப்ரீயா இருக்கோ, when it is filled with godly thoughts, அப்போ தான் நம்மளால ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஸோ நம்ம we will all give everything in our mind to Jesus, and let's make our minds clear so that we can hear the voice of God. And அதே மாதிரி so after the message we will be um, praying. ஸோ உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு சேட் பாக்ஸ்ல வந்துட்டு நீங்க அனுப்பலாம். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி பர்சனல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தட் யூ டோன்ட் வாண்ட் எவ்ரிபடி டு நோ, தென் நீங்க வந்துட்டு நீங்க டைரக்ட் மெசேஜ்ல வந்துட்டு எங்களுக்கு ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நீங்க அனுப்பலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறாரு. ஸோ உங்க உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்டா இருக்கட்டும், உங்க பர்சனல் ப்ரேயர் ரிக்வெஸ்டா இருக்கட்டும், இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, வாட் எவர் இட் இஸ், we will all pray for those prayer requests and God will definitely work miracles. And அதே மாதிரி if you received any miracle and உங்க testimony ஷேர் பண்ணணும்னா so kindly do share it with us. எங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸ்க்கு நீங்கள் மெசேஜாக அனுப்பலாம், இல்லாட்டி எங்களோட வாட்ஸ்அப்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேட் பாக்ஸில் அந்த நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட டெஸ்டிமனிஸை மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வாட் எவர் இட் இஸ் யூ கேன் சென்ட் இன் அண்ட் our team will get in touch with you. So yeah. So WhatsApp number வந்துட்டு is put in chat, so you can use it to um you can use it to send in your prayer requests or your testimonies or anything, any information that you need. So yeah. Okay, so இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு is the three beliefs with which we can grow closer to Jesus. அதாவது இவ்வளோ நாள் வந்துட்டு we've been talking about நம்ம spiritual growth பத்தி, எப்படி நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக நம்ம சேர்றதுன்றது பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு தியானிச்சது எல்லாமே வந்துட்டு இஸ் அபவுட் growing in the spirit. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ so the first thing is we first need to believe in the presence of God with us. We need to acknowledge the presence of God. So the first believe is believe
in the presence of God with us. Okay, so Psalms 121 verses 3 and 4 நீங்க எடுத்தீங்கன்னா Psalms 121 அது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு சாம்ல அடிக்கடி நிறைய பாடல்கள் அந்த சாம் பேஸ் பண்ணி இருக்கு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா verses 3 and 4ல it says, he will not allow your foot to be moved, he who keeps you will not slumber, behold, he who keeps Israel shall neither slumber nor sleep. ஆண்டவருடைய பிரசனம் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கு. ஆண்டவர் வந்துட்டு தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவரோட பிரசனம் எப்பவுமே நம்ம கூட மாத்திரம்தான் இருக்கு. அண்ட் அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பா பிலீவ் பண்ணணும். நம்ம அதை பிலீவ் பண்ணும்போது அங்க நடக்கிற அதிசயமே வேற. இது வந்துட்டு நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். பிகாஸ் when we acknowledge that we have the presence of God with us, whatever problem it is, நம்ம வந்துட்டு விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்காரு. ஆண்டவர் என் கூட இருக்காருன்னா அப்போனா நம்மளோட கண்ணோட்டமே மாறும். கரெக்டா? இப்போ ஏசப்பா உங்க முன்னாடி வராரு, உங்க முன்னாடி வந்துட்டு கேக்குறாரு, ஓகே, இங்க பாரு தம்பி, இங்க பாரு தங்கச்சி, இந்த மாதிரி இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் இந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்துட்டு அவர்கிட்ட இல்ல நீங்க ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்ல. நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கடகட கடகடன்னு சொல்லிடுவோம். ஏசப்பா கிட்ட எனக்கு அது வேணும், இது வேணும், நீங்க இது எனக்கு பண்ணணும், அது எனக்கு பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். கரெக்டா? பட் உண்மை என்னன்னா அவர் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்காரு. அண்ட் நம்ம வந்துட்டு அவரோட பிரசனத்தை விசுவாசிக்கும் போது அவர்கிட்ட நம்ம என்ன வேணா கேட்கலாம். அண்ட் இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளோட ஃபெய்த்தே கம்ப்ளீட்டா மாறும். ஏன்னா ஏசப்பா இந்த உலகத்துல வந்திருக்கும் போது அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போனாரோ, அதாவது அவரோட பிரசன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருந்துச்சோ அந்த எல்லா இடத்துலயும் அவர் ஒரு ஹீலிங் கொடுத்தாரு, ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்தாரு, அங்க ஒரு பாவத்தை மன்னிச்சாரு. அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்துட்டு அவ்வளோ வல்லமையான காரியங்களை பண்ணாரு. அவர் போன எந்த இடத்துலயும் அவர் சும்மா போயிட்டு வரவே இல்லை. எங்க போனாலும் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு there was an impact because of his presence. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க விசுவாசம் இருந்துச்சோ அங்கதான் அவரோட பிரசன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆச்சு. ஏன்னா பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லுது, அவர் வந்துட்டு அவரோட டவுனுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு he was not able to perform many miracles because அங்க உள்ள மக்கள் அவரை பிலீவ் பண்ணல. ஆனாலும் அங்க ஒரு 2-3 பேர் பிலீவ் பண்ணவங்களுக்கு அவர் ஸ்டில் he did miracles. ஸோ நம்ம அவரோட பிரசன்ஸை பிலீவ் பண்ணும்போது அந்த இடத்துல we allow God to work. Only when we believe in his presence with us, we will allow God to work. எப்போ நம்ம அவருடைய பிரசன்ஸ், அவரோட பிரசன்னத்தை விசுவாசிக்கிறோமோ அப்போதான் நம்ம ஆண்டவர் வந்துட்டு நமக்குள்ள நம்ம சிச்சுவேஷன்ல ஒரு மிரக்கிலையோ இல்லாட்டி ஒரு நம்ம கிட்ட பேசுறதுக்கோ நம்ம வந்துட்டு ஆண்டவரை அலோவ் பண்றோம். ஓகே, so first thing is we need to believe in his presence with us. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு காரியத்துக்காக நம்ம we are heading outside நம்ம சொல்றோம், ஏசப்பா நீங்க என் கூட இருக்கீங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன், என் கூட நீங்க வாங்க, நீங்க என் கூட நீங்க வருவீங்கன்றத நான் நம்புறேன் ஏசப்பா, நான் வேற எதுவுமே எனக்கு வேணாம், நீங்க என் கூட இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நன்மை நடக்கும். நீங்க எனக்கு அந்த ஞானத்தை தருவீங்க ஒரு காரியத்தை எப்படி பண்ணணும்னு. சோ நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க, நீங்க நீங்க எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரச்சனத்தை அக்னாலேஜ் பண்ணணும் எந்த விஷயம் பண்ண முன்னாடியும். சோ அதை பண்ணும்போது டோட்டலா நம்மளோட கண்ணோட்டம், நம்மளோட பிலீவிங் ஸ்டைலே வந்துட்டு மாறும். அண்ட் only when we believe in his presence with us, we allow God to work in our life. So that is number one. So second belief is believe in the prayer you pray. அதாவது நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க வந்துட்டு நம்பணுங்க. ஸோ நம்ம சும்மா we are not praying in vain. We are not praying to stones and walls. We are praying to a living God. We are praying to Jesus Christ who gave his life for you and he rose up on the third day and he is living with us. We are praying to a resurrected king. நம்ம உயிர் தெழுந்த ஒரு ராஜாதி ராஜனாகிய இயேசு ராஜன் கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தையே படைத்த ஒரு ஏசப்பா கிட்ட, ஒரு வல்லவர் கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். சோ நம்ம வந்துட்டு
when we ask help from someone, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கட்டும், இப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும்னா, ஓ நம்ம இப்போ வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டா அவங்க வந்துட்டு இதை பண்ணி தந்துருவாங்க, அவங்களுக்கு இந்த ஆட்கள் தெரியும், ஸோ அவங்க மூலியமாக பேசி எனக்கு ரெக்கமெண்டேஷன் வழியா எனக்கு இதை பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லாட்டி என் அப்பா கிட்ட போய் நான் சொன்னா போதும், எங்க அப்பா எனக்கு வந்துட்டு இதை செஞ்சு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நம்ம எப்படி உலக பிரகாரமாக இருக்கிற பீப்புள பிலீவ் பண்றோமோ, அந்த அளவுக்கு கூட நம்ம ஏசப்பாவ பிலீவ் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம சும்மா ஒண்ணும் ப்ரே பண்ணல. நம்மளுடைய விஷயத்த, நம்மளுடைய காரியத்த வந்துட்டு இந்த உலகத்திலே வந்துட்டு உங்களுக்கு இருக்கத்திலே மேக்ஸிமமா ஹெல்ப் பண்ண முடியிற ஒரு ஆள் கிட்ட போய் நீங்க பேசுறீங்க. அவங்க கிட்ட போய் உங்களுடைய காரியத்த நீங்க குடுக்குறீங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்ம அவர நம்ம அந்த பிரேயர நம்ம பிலீவ் பண்ணும்போது, அவர் எவ்ளோ வல்லமையாக செயல்பட முடியும் தெரியுமா? பிகாஸ் when we believe in what we pray for, the Bible says that we will get it. Always remember that when you pray, you are praying to Jesus, to a God who listens to your prayers, and to a God who is able to do everything for you. இன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு வர்ஷிப்ல பார்த்தோம், அவரால ஆகாத காரியம், அவரால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கடவுள்கிட்ட நம்ம போய் ப்ரே பண்றோம். ஸோ நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், த மொமெண்ட் வி ப்ரே, உங்களுக்கு வந்துட்டு அந்த நொடியிலே ஆன்சர் வராட்டி கூட அவர் ஹெவன்ல எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறாரு. நீங்க எப்போ விசுவாசத்தோட ஒரு பிரேயரை நீங்க பண்றீங்களோ, அந்த மொமெண்ட்ல கடவுள் உடனே, ஏசப்பா உடனே என் பிள்ளை இதை கேட்டுட்டா, உடனே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. எந்த டோர் ஓபன் பண்ணுமோ, யார்கிட்ட பேசணுமோ, எல்லாத்தையும் ஏசப்பா டைரக்டா நமக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். சோ அதை எல்லாருமே நம்ம விசுவாசிக்கணும். ஆம் ஆம் so Matthew chapter 17 verse 20 says, believe and have faith in prayer. So Jesus said to them, because of your unbelief, for assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. அதே மாதிரி Matthew 21 verses 21 and 22 says, so Jesus answered and said to them, assuredly I say to you, if you have faith and do not doubt, you will not only do what was done to the fig tree, but also if you say to this mountain, be removed and be cast into the sea, it will be done. And whatever things you ask in prayer, believing, you will receive. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நம்ம விசுவாசத்தோட எப்போ நம்ம ஆண்டவர் கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறோமோ, நம்ம ஜெபிக்கிறோமோ விசுவாசத்தோட, நமக்கு அது ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நம்பணும். ஏன்னா நம்ம விசுவாசத்தோட கேட்கும் போது, ஏசப்பா இம்மீடியட்டா என் பிள்ளை இதை கேட்டுட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பண்ணி கொடுத்துறாரு. நீங்களே சொல்லுங்க, உங்ககிட்ட வந்துட்டு உங்க பிள்ளைங்க வந்து ஒரு விஷயம் கேக்குறாங்கன்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதை இம்மீடியட்டா நம்ம பண்ணி கொடுப்போம்ல. அதே மாதிரிதான் ஏசப்பா, நம்ம ஏசப்பா கிட்ட போய் கேட்கும்போது, என் பிள்ளை என்கிட்ட இதை வந்து கேட்டுட்டான், அதனால நான் இம்மீடியட்டா என் பிள்ளைக்காக நான் இந்த அற்புதத்தை செய்யணும், என்னை விசுவாசிச்சு கேட்டுட்டா, என்னை நம்பிட்டா. நம்ம கிட்ட ஒருத்தர் வந்துட்டு நம்பி ஒரு காரியத்தை பத்தி சொல்லும் போதோ, இல்லாட்டி நம்ம கிட்ட நம்பி ஒரு ஹெல்ப் வந்து கேட்கும் போதோ, நம்ம வந்துட்டு என்ன யோசிப்போம், ஓ நம்மளை நம்பி கேட்டுட்டாங்க, இதை கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னு நம்மளே யோசிக்கும் போது, இந்த உலகத்தையே படைத்த ஏசப்பா, நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஏசப்பா, அவ்வளோ நம்ம மேல அன்பு வச்சிருக்க ஏசப்பா, நமக்காக எப்படிங்க பண்ணாம இருப்பாரு? எப்படி நமக்காக இந்த காரியத்துல வந்துட்டு ஒரு அற்புதத்தை செய்யாம இருப்பாரு? இல்லாட்டி எப்படி நம்ம தேவையை சந்திக்காம இருப்பாரு? நம்ம அவர்கிட்ட விசுவாசிச்சு கேட்கும் போது, கண்டிப்பா ஆண்டவர் நமக்காக ஒரு நன்மையை செய்வார். கண்டிப்பா ஆண்டவர் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்வாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அதாவது அது பைபிள் சேஸ் தட் we can never please God without faith. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்துட்டு விசுவாசம். நம்ம அவர் மேல வைக்கிற நம்பிக்கை, நம்ம அவர் மேல வைக்கிற விசுவாசம். So when we believe in God, he will definitely do it for us. கண்டிப்பா நமக்காக அதை பண்ணுவார். ஈவன் ஈவன் உங்களுக்கு வந்துட்டு இம்மீடியட்டா அது கிடைக்காட்டி கூட, கீப் ஆன் பிலீவிங். பிகாஸ் நீங்க விசுவாசத்தோட ஒரு விஷயத்த கேட்டுட்டீங்கன்னா அது நடந்துருச்சு, அவ்வளவுதான்.
எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன். அவ்வளவுதான். ஒரு விசுவாசத்தோட ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பா நடந்துருச்சு. ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் யூ ப்ரே ஃபார், பிலீவ் இன் இட் அண்ட் காட் வில் டெஃபினெட்லி கிவ் இட் டு யூ. அண்ட் த தேர்ட் திங் இஸ் பிலீவ் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு நம்ம கிட்ட அவருடைய வசனத்து மூலியமா தான் பேசுறாரு. ஆம், so the Bible says in Romans chapter 10 verse 17, so faith comes by hearing and hearing by the word of God. அதாவது விசுவாசம் நம்ம கேட்கறதுனால வரும். அண்ட் எதை கேட்கறதுனால வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும். So if you want to grow in faith, then you need to start believing in the word of God. You need to start meditating in the word of God, and you need to start intaking and reading the word of God consistently. ஏன்னா the word of God is alive and active. And கர்த்தருடைய வேதத்துல வந்துட்டு நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, நம்ம கிட்ட பேசுறதுக்கு, நமக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு, நமக்கு ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு, எல்லா காரியத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. அண்ட் ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டு நம்ம கிட்ட பேசுறதுக்கு வல்லமையாக இருக்கிறது. அண்ட் வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்துட்டு சொல்லலாம் பைபிள் வந்துட்டு ரொம்ப பழைய காலத்துல எழுதப்பட்டது, 2000 years பேக் வந்துட்டு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி எனக்கு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், இந்த மாதிரி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற ஒரு வேர்ல்ட்ல இன்னைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல எப்படி எனக்கு வந்துட்டு பைபிள் வந்துட்டு ஒரு சஜஷனையோ இல்லாட்டி ஒரு 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 இதையோ தர முடியும், ஒரு ஒரு பிஸ்னஸ் அட்வைஸோ இல்லாட்டி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸோ அப்படி எப்படி வந்துட்டு அதை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, பைபிள் இஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ். கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் வந்துட்டு இஸ் காட் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வசனம் இருக்குது. ஸோ ஆண்டவருடைய வசனம் நமக்கு இன்னைக்கும் நம்ம மத்தியில செயல்படுறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அண்ட் பைபிள்ல வந்துட்டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் we can find answers in the பைபிள். என்ன கொஸ்டினா இருக்கட்டுமே, சயின்ஸ் பத்தியா இல்லாட்டி பிசினஸ் பத்தியா, ஃபினான்சஸ் பத்தியா இல்லாட்டி ஒரு அற்புதத்தை பத்தியா, இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா பைபிளை போய் தேடுங்க. அதுல இல்லாத ஆன்சருன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பைபிள்ல இருக்கு. நீங்க வந்துட்டு when you believe and when you open the word of God, நீங்க டெய்லி பைபிள் வந்துட்டு நீங்க விசுவாசிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு நீங்க படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட பேசும். ஆண்டவருடைய வார்த்தையை உங்ககிட்ட கிரியை செய்யும். ஏன்னா the word of God வந்துட்டு is powerful. It is full of God's power. The Bible says that ஆண்டவர் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வார்த்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சாப்டர் 1ல வந்துட்டு கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. So believe in the word of God. The word of God has absolute power. Okay, so ஆண்டோடைய வார்த்தையை வந்துட்டு நம்ம நம்பும் போது அங்க நடக்கிற காரியங்களே வேற. அவ்வளோ வல்லமை நடக்குது, அவ்வளோ அற்புதங்கள் நடக்குது. ஸோ ஆண்டவரை வந்துட்டு நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா அற்புதத்தையும் செய்வார். ஓகே, ஸோ யா ஆண்டுடைய அதே மாதிரி when when you need to grow closer to Jesus and when you need to build a relationship with God, the first thing that you need to do is believe in the word of God and believe and start believing and acknowledging his presence with you, and start believing in your prayers that you do. So never let go of your belief, because your faith will definitely be honored. And when you believe in God and when you have faith in God, God will definitely answer your prayers and he will never let you be put to shame. So believe in Jesus, and God will take care of everything. It might feel impossible for you, but when you believe in God, he will take care of everything. And I have experienced such miracles firsthand from God, and that is why I am telling this. There was a time when
So this is a small testimony that I would like to share. So there was a time in 2020, அப்போ வந்துட்டு so they found a small lump in my chest. So அது வந்துட்டு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது they told that we need to scan it, and scan பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு according to the scan results அது வந்துட்டு we need to take it forward. Should we biopsy it, or அதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்கேட். அப்போ இந்த 3 பிலீவ்ஸ் தான் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இட் வாஸ் லைக் அண்ட் கோவிட் டைம்னால தே டிட் நாட் அலவ் மை மாம் ஆர் எனி ஒன் வித் மீ. அதாவது நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது கூட it was just me who went inside. என்னோட அம்மா வந்துட்டு she came with me to the doctor, but she was not allowed inside the consulting room or anything. So it was just me all alone. And அந்த இடத்துல இருக்கும்போது I was so scared. I was just around, I think, 19 years old அப்போ. And அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவ்வளோ பயமா இருந்துச்சு. But the only person I believed was Jesus. And the scan report said that they need to take a biopsy அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஈவன் அந்த ஸ்கேன் பண்ற இடத்துல கூட என்ன மட்டும்தான் தனியா அமிச்சாங்க. அண்ட் ஈவன் when I was there, I was just crying and praying to Jesus. I was asking him, ஏன் ஏசப்பா இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் இப்படி why did you bring this to me, why is all this happening அப்படின்னு சொல்லிட்டு I was asking God. And I was, and even in that place I was just, and I was so scared. நான் வந்துட்டு ரொம்ப பயந்துருந்தேன். ஏன்னா என் கூடயும் யாரும் இல்ல, யாரோ தெரியாத ஒரு 4-5 பீப்புளுக்கு மத்தியில நான் இருக்கேன். யாருன்னே இது வரைக்கும் தெரியாதவங்க யாரையுமே. அண்ட் I am sitting there. My only hope was Jesus. Only Jesus was with me. And அவருடைய presence வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் acknowledge பண்ணேன். That I told Jesus, I was just brutally honest with Jesus. உண்மையை சொல்லணும்னா I just told him, என்னால இப்போ வந்துட்டு நம்ப முடியாது பெருசா, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். ஏன்னா வசனம் சொல்லுது that he is always with us. He neither sleeps he nor slumbers. Because I knew the word of God, I told God, the Bible says this, and I believe that the word of God is true, and I believe that you are with me அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி when the scan report said that they need to take a biopsy while going to the place, நான் வந்துட்டு ஐ ப்ரே திஸ் ப்ரேயர். ஏசப்பா, உங்களால ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது ஏசப்பா. அண்ட் ஐ எம் யோர் சைல்ட், யூ கிரியேட்டட் மீ. அதாவது ஏசப்பா, அவருடைய மகிமையை வந்துட்டு ஐ ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ். ஐ டோல்ட் காட், யூ கிரியேட்டட் மீ. ஸோ I don't want operation or anything. I don't want anyone to lay a hand on me. இதுதான் நான் ஜெபிச்ச ஜெபம். ஏன்னா ஏசப்பா என்ன கிரியேட் பண்ணியிருக்காரு, அண்ட் நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்க எனக்கு இதை சரி பண்ணி தாங்க. எனக்கு வந்துட்டு எந்த நைஃபோ எந்த டாக்டர்ஸோ என்னை ஹீல் பண்ண வேணாம். எனக்கு நீங்களே ஹீல் பண்ணிடுங்க என்ன. ஏன்னா நீங்க தான் என்னை படைச்சிங்க. யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ. அண்ட் நீங்க என்னை பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டா மாத்துறதுக்கு வல்லவராக இருக்கீங்க. ஸோ யூ டூ இட் ஃபார் மீ அப்படின்னு நான் வந்துட்டு ஆண்டர்கிட்ட சொல்லிட்டு ஐ வென்ட் டு தட் பயோப்சி பிளேஸ். அண்ட் அங்கே வந்துட்டு பிஃபோர் கோயிங் இன் டு த ரூம் ஐ வாஸ் வெரி ஸ்கேட். ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு வந்துட்டு. ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ப்ராசஸ் எனி திங் ரைட் தேர். அண்ட் அப்பமும் வந்துட்டு மை மாம் வாஸ் அவுட் சைட் சிட்டிங் ப்ரேயிங். அப்பமும் நான் என்னை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணாங்க, வேற யாரையுமே அலோவ் பண்ணல. நானும் அப்புறமா பயோப்சி பண்ற அந்த டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ ஐ ஆல்சோ அப்பமும் வந்துட்டு ஐ டோல் ஜீசஸ், நான் வந்துட்டு ரொம்ப ஆனஸ்டா ஏசப்பா கிட்ட சொன்னேன். ஏசப்பா, என்னால இப்போ சத்தியமா நம்ப முடியாது அப்படின்னு ஐ டோல்ட் காட் ஐம் வெரி ஸ்கேட். ஐ கேனாட் பிலீவ் ஃபார் அ மிரக்கிள் ரைட் நோ, பிகாஸ் எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு. பட் ஒரு விஷயம் மட்டும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கீங்க, வசனத்துல சொல்லியிருக்கீங்க, மஸ்டர்ட் சீட் அளவுக்கு ஃபெய்த் இருந்தா யூ கேன் சே டு திஸ் மவுண்டன் மூவ் ஹியர் ஃப்ரம் தேர் அண்ட் இட் வில் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஐ டோல்ட் ஜீசஸ், ஐ கேன் ஷோ யூ தட் மஸ்டர்ட் சீட் ஃபெய்த். I believe that you created me, and uh, and you are the son of God. I just told this. And நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். I just believe in you. And when I go inside this room, I know that you are coming with me, because the Bible says that you neither sleep nor slumber, and you are always with me.
அண்ட் ஐ பிலீவ் தட் யுவர் presence இஸ் வித் மீ. அண்ட் நான் இந்த ரூம்குள்ள போகும்போது நான் விசுவாசிக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். எனக்கு வேற எதுக்குமே விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு விசுவாசமே இல்லை என்கிட்ட. நான் வெறும் இதை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன். நீங்க வந்துட்டு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. நீங்க என்ன படைச்சீங்க and நீங்க என் கூட இருக்கீங்க. நான் இப்போ உள்ள போகும்போது நீங்க என் கூட வருவீங்க. அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் நான் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் சைட். அண்ட் அண்ட் அங்க போயிட்டும் வந்துட்டு ஐ வாஸ் praying. ஐ வாஸ் இன் மை மைண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ் வே மேக்கர் சாங். அண்ட் அதை வந்துட்டு நான் வந்துட்டு என் மைண்ட்ல வந்துட்டு பாடிக்கிட்டே ஆண்டவர் வந்துட்டு ப்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சேயிங் தட் யூ ஆர் அ வே மேக்கர், யூ ஆர் அ மிரக்கிள் ஒர்க்கர். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட்லி சேயிங் இன் மை மைண்ட் சாம்ஸ் 91. பிகாஸ் ஆண்டவர் வந்துட்டு நம்ம கூட இருக்கிறார். அவர் பிரசன்ஸை வந்துட்டு நான் அந்த இடத்துல அக்னாலேஜ் பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் அண்ட் அங்க ஆண்டவர் எனக்கு ஒரு மிரக்கலை செஞ்சாரு. அண்ட் அகெயின் தே ஸ்கேன் மீ தட் பிஃபோர் டூயிங் த பயோப்சி. அந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப நேரமா வந்துட்டு என்னமோ தேடிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ என்ன இவ்வளோ நேரம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த டாக்டர் செட் ஒண்ணுமே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷி செட் தட் ஷி குட் நாட் ஃபைண்ட் த லம்ப் அட் ஆல். அண்ட் ஐ டிட் நாட் பிலீவ் த டாக்டர். ஐ வாஸ் டெல்லிங் ஹர், டாக்டர் நேத்து தான் ஸ்கேன் பண்ணோம். எப்படி நீங்க சொல்றீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. நேத்து ஸ்கேன்ல தான் வந்துட்டு சென்டிமீட்டர்லாம் போட்டு பொசிஷன்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஸ்கேன்ல. பட் டாக்டர் வந்துட்டு நான் சொல்றேன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டி டாக்டர் கிட்ட சொல்றேன், இங்க பாருங்க டாக்டர், இங்க பொசிஷன்லாம் போட்டிருக்கு, சென்டிமீட்டர்லாம் போட்டிருக்கு, அப்புறம் எப்படி நீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அந்த டாக்டர் சொன்னாங்க, இல்லம்மா நானும் பாக்குறேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கு, நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா உன்னை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எக்ஸாமின் பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்லை, எந்த லம்ப் எதுவுமே கிடையாது, யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். உங்க ஏஜ்ல வந்துட்டு எப்படி ஹெல்தியா இருக்கணுமோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா நீங்க ஹெல்தியா இருக்கீங்க. ஐ கேன் நாட் ஃபைண்ட் எனிதிங் ராங் வித் யூ, நத்திங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல ஐ குட் நாட் டெல் ஹவு ஹாப்பி ஐ ஃபெல்ட். பிகாஸ் that is when I truly when God truly taught me how to pray. ஆனஸ்டா சொல்லணும்னா எப்படி விசுவாசத்தோட ஜெபிக்கணும்ன்றத அண்ட் எப்படி ஆனஸ்டா ஜெபிக்கணும்ன்றத வந்துட்டு ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு கத்து தந்தாரு. அண்ட் these are the same things that I believed in. I believed in the word of God. I acknowledged his presence. And அந்த இடத்துல ஆண்டவரோட மிரக்கலை செஞ்சாரு. So and then I came out running and I told mom, அம்மா எதுவுமே இல்லையா, ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், ஜீசஸ் டிட் அ பிக் மிரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது we all praised God. And இன்னைக்கு வரைக்கும் when I think about that, it is so fresh and it gives me so much joy. And அவ்வளோ அழகா வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நம்ம அவரை விசுவாசிக்கும் போது கண்டிப்பா ஒரு அற்புதத்தை செய்யறார். அண்ட் ஆண்டவர் வந்துட்டு என்னைக்குமே ஒரு வேஸ்டா ஒரு காரியத்தை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில அலோவ் பண்ணவே மாட்டாரு. நான் ஆண்டவர் கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா ஸ்கேன்லயே வந்துட்டு இட் இஸ் நத்திங் டு வரி அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு அந்த பயோப்சி இடத்துக்கு கூட்டிகிட்டே போகாம இருந்திருக்கலாமே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கேட்டிருக்கேன். பட் அப்போதான் வந்துட்டு ஆண்டவர் டோல் மீ, நீ வந்துட்டு அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போலன்னா உன்னோட விசுவாசம் வளர்ந்துருக்காது, உனக்கு எப்படி விசுவாசத்தோட உண்மையோடையும் எப்படி ஜெபிக்கணும்னு நான் உனக்கு கத்து தந்திருக்க முடியாது, என்னோட பிரசனத்தை நீ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய மிரக்கில் இவ்வளோ பெரிய டெஸ்டிமனியை வந்துட்டு மிச்சவங்களுக்கு சொல்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. ஸோ வாட் எவர் காட் அலவ்ஸ் இன் யுவர் லைஃப், இட் இஸ் ஃபார் அ பர்பஸ். ஓகே. அண்ட் வென் வி பிலீவ், அந்த இடத்துல ஆண்டவர் கண்டிப்பா ஒரு மிரக்கலை செய்வார். அதனால நம்ம விசுவாசத்தோடையும் உண்மையோடையும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவருடைய வார்த்தையை நம்ம எப்போ நம்பி அறிக்கையிட்டு அவருடைய பிரசனத்தை நம்ம அக்னாலேஜ் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பா ஏசப்பா ஒரு மிரக்கலை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கன்ஃபார்மா செய்வாரு. அதனால இன்னைக்குல இருந்து நம்ம ஜெபத்தையும் நம்ம விசுவாசத்தையும் வந்துட்டு நம்ம அதிகரிக்கலாம். நம்ம the more and more we read the word of God, அப்போதான் வந்துட்டு the word of God will work in us. ஏன்னா நான் வந்துட்டு பைபிள் படிக்கலைன்னா எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு Psalm 121 படி ஆண்டவர் எப்பயும் நம்ம கூட இருக்காருன்றது எனக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் மஸ்டர்ட் சீட் ஃபெய்த் வந்துட்டு நம்ம காமிச்சா போதுன்றது எனக்கு தெரிஞ்சிருக்காது. கரெக்டா. அண்ட் ஆண்டோடைய பிரசனம் எப்போ நம்ம கூட இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா வசனத்தை படிச்சனாலதான் அந்த அந்த இடத்துல ஆவியானவர் எனக்கு அந்த வசனத்தை வந்துட்டு ஞாபகப்படுத்தி அதன்படி என்கிட்ட பேசி ஆவியானவர் எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு அந்த இடத்துல கத்து தந்தார். சோ நம்ம எப்போ வசனத்தை படிக்கிறோமோ
just like how the Bible says that faith comes from hearing and hearing the word of God அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ எப்போ நம்ம வசனத்தை படிக்கிறோமோ அப்போதான் நம்மளோட விசுவாசம் வளரும். அப்போ அந்த வார்த்தை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாம இருக்கவே முடியாது. நம்ம பைபிளை திறந்தா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம போகவே முடியாது. அண்ட் நீங்க பைபிளை திறந்து படிக்கும்போது ஆண்டவர் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கலன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு உண்மையை வெளிப்படுத்தலைன்னா, அப்போனா நீங்க தப்பா பைபிள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பைபிளை திறக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவார். ஆவியானவர் கண்டிப்பா உங்ககிட்ட கிரியை செய்வார். உங்களுக்கு ஒரு உண்மையை விளக்கி தருவார். கண்டிப்பா அதை பண்ணுவாரு. சோ நம்ம விசுவாசத்தோட வசனத்தை தியானிக்கும் போது கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும். ஆவியானவர் கரெக்டான டைம்ல நமக்கு அதை ஞாபகப்படுத்துவார். வசனம் சொல்லுது, நமக்கு வந்துட்டு ஜெபிக்க வார்த்தை இல்லாத போது the Holy Spirit himself will intercede for us அப்படின்னு சொல்லுது. So when we believe in God, God himself will take care of everything. The only thing that we need to do is we should believe in him. அவ்வளவுதான். நம்ம பிலீவ் பண்ணா போதும். கம்ப்ளீட்டா ஏசப்பா எல்லாத்தையுமே பொறுப்பேற்றுக் கொள்வாரு. சோ எல்லா விதத்திலயும் நம்ம அவரை விசுவாசிப்போம். சோ 3 பிலீவ்ஸ். First one is believe and acknowledge the presence of God in your life. Where his presence is, அங்க கண்டிப்பா அவருடைய பிரசனத்தை நீங்க விசுவாசிக்கும் போது அங்க ஒரு அற்புதம் தான், அங்க பெஸ்டா ஒரு காரியம் நடக்கும். உங்களுக்கு கரெக்டான ஞானத்தை ஆண்டவர் தருவாரு. அவர் உங்களை வழி நடத்துவார். சோ that is the first believe, and the second is believe in your prayer. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது உண்மையாகவும் ஆஹ் அப்படியே பிளேனா ஓப்பனா ஜெபிங்க. எதையும் மறைக்காதீங்க. என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் மிச்ச எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்வார். So believe in your prayer and believe that God heard your prayer. And the third thing is believe in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது கண்டிப்பா அவருடைய வார்த்தை உங்க லைஃப்ல கிரியை செய்யும். அது செயல்படும். ஆண்டவர் அவருடைய வார்த்தை மூலியமாக நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அவர் வார்த்தை மூலியமா நம்ம கிட்ட பேசுவார். நமக்கு தேவையான அட்வைஸ் தருவார். நமக்கு தேவையான ஆறுதலை தருவார். நமக்கு தேவையான கவுன்சிலை தருவார். எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய வார்த்தை மூலியமாக செய்வார். ஏன்னா the Bible says that heaven and earth will pass away, but his words will not pass away. In this faith, in the journey of faith, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற the most powerful thingனா அது the word of God மாத்திரம்தான். ஸோ அதை நீங்க பற்றி கொள்ளும் போது கடவுள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்து we are going to start praying. ஸோ உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்க போடுங்க. ஸோ தட் we can all believe and pray and God will work miracles for us. இன்னைக்கு நம்ம பிலீவ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அண்ட் கடவுள் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் செய்ய போகிறார். ஸோ சாட் பாக்ஸ்ல உங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸை போடுங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஸோ we'll start praying for those prayer points. And மிச்ச others, if you want to put in your prayer points, please send it in the chat box so that we can all start praying. We can all pray for you, and God will work for each and every one of us. None of our prayers go unanswered and none of our prayers go unheard. Jesus will hear each and every one of our prayers and he will answer every one of our prayers. Okay. ஓகே. ஸோ விஜி அவங்களோட ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோட தாய்க்காக ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா நீங்க கர்த்தாவே அவங்க ஃபேமிலியை நீங்க சந்திங்க சுவாமி. அப்பா அவங்க எல்லாரும் இணைந்து வாழ்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டாக நீங்க நீக்கி போட்டுருங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே அவங்கள யாரும் கர்த்தாவே அப்பா டீக்ரேட் பண்ணக்கூடாது சுவாமி. அப்பா அவங்களுக்கு இருக்க எல்லா கம்பேரிசன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. அப்பா உங்களுடைய பிள்ளை சுவாமி. அப்பா விஜி இஸ் ப்ரெஷியஸ் அண்ட் ஆனர்ட் இன் யுவர் சைட் லார்ட் ஜீசஸ். அப்பா பிதாவே அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா ஷீ இஸ் யோர் ட்ரெஷர்ட் பொசிஷன். ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் இன் யுவர் சைட் ஏசப்பா. அப்பா அதை கர்த்தாவே அந்த மகள் கர்த்தாவே விசுவாசிக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா உமது வார்த்தையை கர்த்தாவே விசுவாசிக்க நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. உமது வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா அந்த மகளை கர்த்தாவே நீங்க உயர்த்தி தாங்க கர்த்தாவே. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த பீப்புள் ஹூ இஸ் புட்டிங் ஹர் டவுன் அப்பா அவங்களோட ஷேம் எல்லாத்தையும் கர்த்தாவே நீங்க உமது மகிமையாக குளோரியாக நீங்க மாத்தி தாங்க சுவாமி. உமது மகிமைக்கென்று கர்த்தாவே அந்த மகள் சாட்சியாக நிக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அதே மாதிரி கர்த்தாவே நாங்க
வி ப்ரே ஃபார் another brother லார்ட் ஜீசஸ் அப்பா. நீங்க கர்த்தாவே அவங்களோட தகப்பனார் ரட்சிக்கப்படுறதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உங்களால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல சுவாமி. அவங்க தகப்பனாரும் அவங்களோட குடும்பமும் கம்ப்ளீட்டாக ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அந்த மகன் மூலியமாக கர்த்தாவே அவங்களோட ஃபேமிலி முற்றிலுமாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே உமக்கு சாட்சியாக கர்த்தாவே அவங்க ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்ய நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அவங்க மூலியமாக கர்த்தாவே அவங்க விசுவாசத்தின் மூலியமாக கர்த்தாவே நிறைய ஃபேமிலிஸ் கர்த்தாவே உமது ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுறதுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அவங்கள முற்றிலுமாக கர்த்தாவே நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே. கம்ப்ளீட்டாக கர்த்தாவே நீங்க அவங்க ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துங்க. அவங்க ஃபேமிலி கர்த்தாவே உமக்கென்று கர்த்தாவே இனிமேல் செயல்படுறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆம் அதே மாதிரி கர்த்தாவே இந்த வேலையில கூட ஏசப்பா ஆ ஜென்சிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அவங்களோட பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒரு நல்ல காலேஜ்ல கர்த்தாவே அப்பா, ஒரு நல்ல மென்டர் கிட்ட கர்த்தாவே அவங்களுக்கு அந்த பிஹெச்டி அட்மிஷன கர்த்தாவே நீங்க தரப்போறீங்கன்றத நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா, உமது சித்தத்தின்படி கர்த்தாவே அந்த மகளுக்கு அந்த ரைட் டோரை நீங்க ஓபன் பண்ணி தாங்க ஏசப்பா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே. உமது சித்தத்தின்படி மாத்திரமே எல்லாத்தையும் நீங்க செய்து தாங்க கர்த்தாவே. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. அதே மாதிரி கிருபாவதிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க அவங்க அம்மாக்கு இருக்கிற கர்த்தாவே அந்த பேக் போன் ப்ராப்ளம்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நீங்க கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தரையும் படைத்த தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா, எங்களை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா, நீங்க எங்களோட ஒவ்வொரு போன்ஸையும் நீங்க படைச்சீங்க சுவாமி. அப்பா, எங்களோட எல்லா ஆர்கன்ஸையும் நீங்க தான் ஏசப்பா படிச்சீங்க ஏசப்பா. அதனால கர்த்தாவே அவங்களுக்கு ஒரு புது கர்த்தாவே போனை நீங்க ஏற்படுத்தி தாங்க சுவாமி. உமது பிள்ளை சுவாமி. அவங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்க அந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்க நீக்கி போட்டு கர்த்தாவே இப்போ உமது காயப்பட்ட கரத்தினால அவங்களை தொட்டு நீங்க சுகமாக்குற அந்த வல்லமைக்காக நன்றி சுவாமி. அப்பா, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. பை யுவர் wounds we are healed லார்ட் ஜீசஸ். எங்களோட எல்லா சிக்னஸையும் கர்த்தாவே நீங்க இந்த சிலுவையில சுமந்துட்டீங்க சுவாமி. அவங்களுக்கு புது கர்த்தாவே போனை நீங்க தரப்போறீங்க கர்த்தாவே. நீங்க கம்ப்ளீட்டாக கர்த்தாவே அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்க நீக்கி போட்டு கர்த்தாவே அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஹெல்த்தை நீங்க தந்து அவங்களை ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. உமது ரத்தத்தினால கர்த்தாவே அவங்களை நீங்க ஹீல் பண்றீங்க கர்த்தாவே. நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு அந்த ஹீலிங்கை நீங்க இப்ப தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். எசப்பா, அவங்களுக்கு கர்த்தாவே இப்போ நீங்க அந்த ஹீலிங்கை தாங்கப்பா. எங்களோட ஜெபத்தை நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உமது வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. இப்பொழுது அந்த ஹீலிங்கை தந்து அவங்களை நீங்க விடுதலை ஆக்க போறீங்க. உமக்கென்ற சாட்சியாக நீங்க நிறுத்திட்டீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். அதுக்காக நன்றி அப்பா. அதே மாதிரி கர்த்தாவே ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கர்த்தாவே நீங்க ஏற்படுத்தி தாங்க சுவாமி. கரெக்டான டைம்ல கர்த்தாவே எல்லா நன்மையான ஈவுகளையும் அவங்களுக்கு நீங்க நடத்தி தாங்க சுவாமி. அப்பா பிதாவே, அந்த குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்புங்க ராஜா. உமக்கென்று சாட்சிகளாக இருக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அதே போல கர்த்தாவே அவங்களுடைய டேட்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்க அந்த ஹெல்த் எல்லாத்தையும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்க நீக்கி போட்டு கர்த்தாவே கரெக்டான லெவல்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க மாத்தி தரப்போவதற்காக நன்றி கர்த்தாவே. வாட் எவர் இட் இஸ் லார்ட் ஜீசஸ் அப்பா, நீங்க கம்ப்ளீட்டான ஒரு சுகத்தை தந்து ஆசீர்வதிக்க போறீங்க. அதுக்காக நன்றி. நிர்மலா ஆண்டியோட கிராண்ட்சனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த சிறு குழந்தைய நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சின்ன வயசுல இருந்தே கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்துல வளர்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நீங்க உங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. அந்த குழந்தை கர்த்தாவே உமக்கென்று சாட்சியாக வளர்ந்து நிக்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்ப அந்த குழந்தைக்கு இருக்க எல்லா ஜாண்டஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஹீலிங்கை நீங்க தர போறீங்க கர்த்தாவே. உமது காயப்பட்ட கரத்தினால நீங்க உங்களை தொட்டுட்டீங்க கர்த்தாவே. அந்த குழந்தை உமக்கென்று சாட்சியாக கர்த்தாவே வளர்ந்து நிற்க போவதற்காக நன்றி சுவாமி. அதே மாதிரி கர்த்தாவே ஜுவரிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, அதே அவங்களுக்கு இருக்க அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த்தை நீங்க பிளெஸ் பண்ணுங்க கர்த்தாவே. கம்ப்ளீட்டாக கர்த்தாவே கம்ப்ளீட்டான ஒரு ஹீலிங்கை தாங்க. குட் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் தந்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு இருக்க எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் கர்த்தாவே அவங்க அவ்விசுவாசத்தை நீங்க நீக்கி போடுங்க கர்த்தாவே அப்பா. அவங்க எவ்வளவுதான் கர்த்தாவே அப்பா லாங்கா வெயிட் பண்ணியிருந்தாலும் கர்த்தாவே அந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல கர்த்தாவே நீங்க கர்த்தாவே அவங்களுக்கு அவங்க கிட்ட கத்து தர கர்த்தாவே அந்த விஷயத்த அவங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கும் கர்த்தாவே அவங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, அவங்க கர்த்தாவே அந்த ப்ராமிஸை ஃபோக்கஸ் பண்ணாம அப்பா ப்ராமிஸ் கிவர், அதாவது உங்களை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்ககிட்ட க்ளோஸ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரும்போது ப்ராமிஸ் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டான டைம்ல நீங்க கொண்டு வந்து தருவீங்கப்பா. அதை அவங்க விசுவாசிக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ட்ரா ஹர் க்ளோசர் டு யூ லார்ட் ஜீசஸ் and help her believe in you the promise giver Lord Jesus, and the promises will automatically take place Lord Jesus. அப்பா, அவங்களுக்கு இருக்க அந்த அவ்விசுவாசத்தை கம்ப்ளீட்டாக நீங்க நீக்கி போட்டு கர்த்தாவே அப்பா.
விசுவாசத்தினால அந்த மகளுடைய வாழ்க்கையை நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்க சுவாமி. உமக்கென்ற சாட்சியாக கர்த்தாவே அந்த மகள் இருக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில கர்த்தாவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க தந்து ஆசீர்வதிக்க போறீங்க. அதை நாங்க விசுவாசிக்கிறோம். அதுக்காக நன்றி கர்த்தாவே. ரொசெட்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அவங்களுக்கு இருக்க அந்த டாக்டோரல் ஸ்டடீஸை வந்துட்டு கர்த்தாவே அப்பா நீங்க பிளெஸ் பண்ணி தாங்க கர்த்தாவே. அதே மாதிரி அவங்களோட அந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாத்துலயும் கர்த்தாவே அவங்க சிறந்து விளங்குறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு அந்த ரிசர்ச்ல அந்த பிரேக் த்ரூ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. கரெக்டான ஞானத்தை தாங்க கர்த்தாவே அப்பா. மகளுக்கு அப்பா எப்படி செயல்படணுன்ற கர்த்தாவே அந்த ஞானத்தை நீங்க தாங்க கர்த்தாவே. எந்த எந்த அப்ரோச்ல அவங்க எடுத்துட்டு போகணுன்ற அந்த ஞானத்தை நீங்க தாங்க கர்த்தாவே அப்பா. அந்த மகள் கர்த்தாவே பெஸ்ட்டாக ஒரு ரிசர்ச் கொடுத்து கர்த்தாவே அவளோட டாக்டரோட ஸ்டடீஸை கர்த்தாவே கம்ப்ளீட் பண்ணி உமது நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா விதத்திலையும் கர்த்தாவே அந்த மகளுக்கு கரெக்டான ஒரு டைரக்ஷனை தந்து நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுக்கு இருக்க எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் நீங்க நீக்கி போடுங்க கர்த்தாவே அப்பா. சரியான பாதையில செல்றதுக்கு உங்களை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய போறீங்க அப்பா. அதுக்காக நன்றி. எல்லா விதத்திலையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்க கர்த்தாவே. நீங்க கர்த்தாவே மகளுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க கர்த்தாவே அப்பா. நீங்க அவங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டீங்க. நீங்க கர்த்தாவே மேன்மைப்படுத்திட்டீங்க சுவாமி அப்பா. ஆம், அந்த ரிசர்ச் கர்த்தாவே நீங்க கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு நீங்க கிருபை செஞ்சுட்டீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அடுத்து கர்த்தாவே கிறிஸ்டினாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு அந்த புது ஜாப்க்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அவங்களோட அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் அவங்களோட மகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. அவங்க ஜாபை நீங்க ஆசீர்வதிங்க வச்சு தாங்க ஏசப்பா. அப்பா அவங்க முந்தினதை காட்டிலும் கர்த்தாவே மேன்மையாக கர்த்தாவே ஒரு ஜாபை நீங்க தாங்க கர்த்தாவே. அவங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக கர்த்தாவே ஆசீர்வாதமாக கர்த்தாவே ஒரு வேலையை கர்த்தாவே உங்களுக்கு தந்து நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. அதே மாதிரி உங்க மகளுக்காகவும் கர்த்தாவே அப்பா உங்களோட எதிர்காலத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. யூ ஹேவ் தி பெஸ்ட் பிளான்ஸ் ஃபார் தம் அப்பா அண்ட் யூ பிளெஸ் தம் லார்ட் ஜீசஸ். அந்த மகள் கூட கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்துல வளர்ந்து உமக்கு சாட்சியாக நிக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் கர்த்தாவே வளர்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்பா. உங்க பேரண்ட்ஸை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க கூட இருங்க சுவாமி அப்பா. பிதாவே அவங்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவன் கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்களுக்கு சாட்சியாக அந்த குடும்பம் இருக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா பிதாவே இந்த வேலையில கூட கத்தாவே இன்னைக்கு நாங்க ஜெபித்த ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட்டையும் நீங்க கேட்டு ஆசீர்வதிச்சிட்டீங்க. அதுக்காக நன்றி கத்தாவே. அப்பா பிதாவே நாங்க விசுவாசிக்கிறோம் கத்தாவே. இன்னைக்கே ஒரு அற்புதத்தை நீங்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க செஞ்சிட்டீங்கப்பா. நாங்க விசுவாசத்தோட இன்னைக்கு ஜெபிச்சிருக்கோம் சுவாமி. நீங்க எங்களுக்காக கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க கர்த்தாவே. நீங்க கரெக்டான டோர்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க கர்த்தாவே. நீங்க உங்க மிரக்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதுக்காக தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்களுக்காக நாங்க சாட்சிகளாக நிற்க போவதற்காக நன்றி கர்த்தாவே. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த இரவு நேரத்தை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்பா. இந்த 40 நாட்களும் கர்த்தாவே உங்ககிட்ட நாங்க க்ளோஸ் ஆக வளர்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. உமது கிருபையின் கரம் எங்க மேல இருக்கட்டும். எங்களை நீங்க கரெக்டான வழியில வழி நடத்தி கொண்டு போங்க கர்த்தாவே. கரெக்டான ஞானத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. உமது ஞானத்துல நாங்க ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட நீங்க கிருபை செய்யுங்க. விசுவாசத்துல நாங்க உறுதியாக வளர நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அதே மாதிரி கர்த்தாவே எங்க பர்பஸ் என்ன நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அப்பா அதன்படி கர்த்தாவே எங்க பர்பஸை பெர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. மீட் பிரேசும் ஜெபம் கேட்கிறோம் ஜில் நல்ல தகப்பனே. ஆமென். ஸோ இப்போ ஓகே. ஸோ நவ் இட்ஸ் த டைம் ஃபார் கிவிங். ஸோ நம்ம விசுவாசத்தோட டுவர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்னா ப்ளீஸ் ஸோ டுவர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. அண்ட் இந்த மினிஸ்ட்ரி வந்துட்டு இஸ் நாட் லைக் வி ஆர் கண்டக்டிங் அண்ட் யூ ஆர் அட்டெண்டிங்னு கிடையாது. வி ஆர் ஆல் ஒன் ஃபேமிலி அண்ட் வி ஆர் ஆல் ஒன் மினிஸ்ட்ரி. அண்ட் நீங்க ஸோ பண்ற இந்த சீட் வந்துட்டு இஸ் கோயிங் டு இம்பாக்ட் சோ மெனி பீப்புள்ஸ் லைஃப். அது எத்தனையோ ஆத்துமாக்களை வந்துட்டு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துது. So it is going to be credited to you and நீங்க வந்துட்டு you are also a part of this ministry and through your offerings you are doing ministry and you are blessing so many people's life. You are bringing so many souls to Jesus Christ. So ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாருன்னா it is not compulsory. If the Lord speaks to you and if you want to support ministry and bring more people closer to Jesus, then இப்போ ஸ்க்ரீன்ல வந்துட்டு உங்களுக்கு தெரியிற இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்க உங்களோட ஆஃபரிங்ஸை சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆஃபரிங்ஸை நீங்க ஸ்க்ரீன்ல தெரியிற டீட்டெயில்ஸ்க்கு சென்ட் பண்ணி ஜஸ்ட் யா ஸோ ஸ்க்ரீன்ல தெரியிற டீட்டெயில்ஸ்க்கு வந்துட்டு உங்க ஆஃபரிங்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணி யூ கேன் பி அ பிளெஸிங் இன் சோ மெனி பீப்புள்ஸ் லைஃப்ஸ். ஸோ இந்த பாட்டு பாடும்போது யூ கேன் சென்ட் இன் யுவர் ஆஃபரிங்ஸ். ஸோ அதுக்காக ப்ளீஸ் with prayers and with faith send in your offerings.
ஸோ நம்ம எல்லாம் இந்த பாட்டை சேர்ந்து பாடும்போது ஸ்க்ரீன்ல தெரியுற டீட்டெயில்ஸ்க்கு யூ கேன் சென்ட் இட் இன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர், யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. Thank you, Father God. Appa, thank you for all the offerings that we received, Lord Jesus, for the glory of your name. Appa, bless each and every one who sent in the offerings, Lord Jesus. Appa, நீங்க கர்த்தாவே, அப்பா 30 60 100மாக கர்த்தாவே அவங்களை நீங்க செழிக்க பண்ணுங்க ராஜா. அப்பா உம்மது கர்த்தாவே ராஜ்யத்துக்காக கர்த்தாவே இன்னும் நிறைய அவங்க சப்போர்ட் பண்றதுக்கான அந்த கிருபைகளை நீங்க தந்து ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா எல்லா விதத்திலையும் உங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க எங்க ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உமது கரத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு தேவையான கர்த்தாவே எல்லாத்தையும் நீங்க செய்து தருகிற தேவனாக இருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லா மிரக்கிள்ஸையும் நீங்க பண்ணி தருகிற தேவனாக இருக்கிறீங்க. நாங்க எனக்கு கேட்ட ஒவ்வொன்றத்தையும் நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த இரவு நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா விதத்திலையும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் அப்பா. உமக்கென்ற சாட்சிகளாக எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க எழுப்ப போறீங்க. அதுக்காக நன்றி. எல்லாத்தையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். பேசுவோம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். Thank you so much, everyone, for joining. And every day, evening, we have the night 9 to 10, we have this prayer happening for the next 40 days. So please join us so that we can glorify our Lord and Savior Jesus Christ together. And உங்களோட friends and family-க்கும் நீங்க வந்துட்டு இதை அனுப்புங்க so that they can also be blessed. And we are also praying for them. So உங்களோட prayer request-ம் நீங்க send பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிச்சு இந்த 40 நாட்கள்ல வந்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னும் க்ளோஸ் ஆக வளரலாம். And by the end of the 40 days, let us all have a goal to pray and find out the purpose that the Lord has for us. And let us have a goal to start working towards that purpose. And let us pray for each other. And let us grow as a fellowship strong in faith in Jesus Christ. So have a blessed night and God bless you all. And do join us tomorrow. And about any event and என்ன அப்டேட்ஸ்னாலும் உங்களுக்கு வந்துட்டு எங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸில் வில் பி போஸ்டிங் இட். ஸோ டூ ஸ்டே அப்டேட்டட் அண்ட் ஃபாலோ அஸ். அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தேவையாக இருந்தாலும், லைக் இஃப் யூ நீட் எனி இன்ஃபர்மேஷன் யூ கேன் send in your request and our team will get back to you. So thank you so much everyone for joining once again. Have a blessed night and God bless.